ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எம்டி எக்ஸாம்ஸ்க்கு ப்ராப்பராக எப்படி படிக்கணும், நெகட்டிவ் மார்க்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு ரெக்வஸ்டடான வீடியோ. எல்லோரும் தான் எம்டி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் எம்டி சீட் கிடைக்கிது. இதுக்கான ரீசன் அவங்க எவ்வளோ நேரம் படிக்கிறாங்கிறது கிடையாது, எவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸை அவங்க அவாய்ட் பண்ணி அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்கிறது தான் விஷயமே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, நெகட்டிவ் மார்க்ஸ் எப்படி வருது? இதில் 3 விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த விஷயம் தெரியும், பட் ஆப்ஷன் குழம்புது அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு ஆன்சரை தப்பாக பண்ணிடுவோம். செகண்டு, நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் இருப்போம். 3வது விஷயம், நம்ம சப்ஜெக்டோட அந்த நேம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ மருந்தாக்கியல் இருக்குது, மருந்தியல் இருக்குது, நோய் நாடல் இருக்குது. இதில் சில டேர்ம்ஸ் உங்களுக்கு சிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கரு உற்பத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஓஜியில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நோய் நாடல் ஒரு பரிகாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த பரிகாரமே உங்களுக்கு டிஃபராக உங்களுக்கு ஆகும். இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற நேரத்தில் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு செந்துரம் நீங்கள் படிக்கிறீங்க, அதோட அனுமானம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு புக்கில் படிச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம இங்கே ஆப்ஷனில் 2 அனுமானமும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் குத்து மதிப்பாக ஒரு ஆன்சரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. செகண்ட் பாயிண்ட், 3 ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டாப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கல் விஷயம். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 30 to 40 மினிட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் டிக் பண்ணி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எல்லா கொஷினும் நான் சொல்லலை, தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணிடுங்க. செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டடாக இருக்குது, பட் இந்த ஆன்சர் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் யோசித்து அதுக்கப்புறமா டிக் பண்ணுங்கள். இதனாலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் நெகட்டிவ் மார்க்ஸை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரே தெரியல, ஒரு கொஷின் இருக்குது, அந்த அனுமானமா இல்லை அந்த டோசேஜ் உங்களுக்கு 2 பாயிண்டா இல்லை 3 பாயிண்டான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் டிக்கே பண்ணாதீங்க. அதில் நீங்கள் ஒரு சின்ன டவுட் இல்லை, ஒரு வேளை உனக்கு மார்க் வருமோன்னு நினச்சி நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 3. அதிக வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக்ஸை எடுத்து பாருங்கள். சப்ஜெக்ட்ஸை நம்ம சொல்லலை, எல்லாம் ஹையர் ப்ரையாரிட்டின்னு கொடுத்துருப்போம் இல்லையா? அந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் ஸ்பெசிஃபிக்காக சில டாபிக்ஸ் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ குணப்பாடம் எடுத்திங்கன்னா அதில் அனுமானம் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு டோசேஜ் கொடுக்குறாங்க, அதில் சுத்தி முறைகளில் என்னென்ன லீஃப் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை பட்டையோட சாறு யூஸ் பண்ணுறாங்களா, அதில் என்ன புடம் போடுறாங்க, அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் முக்கியம். அடுத்ததான் நீங்கள் நோய் நலனாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் மெடிசனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சிம்டம்ஸ், குறிப்பிட்ட இந்த சிம்டம்ஸ், தோல் நம்மளுக்கு தவளை மாதிரி இருக்கும், எந்த டிசீஸ்க்கு இருக்கும், ஜாண்டிஸ், இது மாதிரி குறிப்பிட்ட அந்த ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் சித்தர்களோட பாடல் பறிக்கிறீங்க அப்படின்னா அதில் சில நாடிகள் கொடுத்தா இந்த நோய் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்கான ஒரு லைன் மட்டும் இருக்கும், அந்த ஃபுல் பாட்டு படிச்சிங்கனாலும் அதில் குறிப்பிட்ட அந்த வரிகளை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு எம்ஆர்பி எக்ஸாமும் சரி எம்டி எக்ஸாமும் சரி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லாமல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்ததான் எம்டி எக்ஸாம்ஸ் வரும்போது நீங்கள் ஹால்குள்ளே போய் உட்காடுறீங்க. இதில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயந்தான் ரீட் த நாட் கொஷின்ஸ் கேர்ஃபுல்லி. செகண்ட் விஷயம், do not change the answer at the last minute. அப்புறம் தேர்ட் விஷயம், ட்ரஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆகிறோம், ரொம்ப ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதனால் நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நீங்கள் மாற்றி கூட சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் எந்த ஒரு தப்பையும் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் வருது, இதுக்கான ஆன்சர் இதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா 80% அது தப்பாக தான் இருக்கும். ஒரு முறை டிக் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் தயவு செஞ்சு அந்த விஷயத்த மாற்றாதீங்க. இதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கனாலே நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் 80 to 90% குறைஞ்சிரும். இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், பட் இதை ப்ராப்பராக எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ராப்பராக உங்களுக்கு ஹைலைட்டடான டாபிக்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன லைன்ஸ் படிக்கணும், அதை எப்படி மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க டீட்டெயில்டாக வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.